அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் மீதமாகிற சப்பாத்தி வச்சு ரொம்பவே டேஸ்டியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து இன்றைக்கி நான் 2 லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி எடுத்திருக்கேங்க. சப்பாத்தி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி மீதமாயிடுச்சுன்னா எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம இது வந்து ஒரு ஸ்வீட்டாக தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சப்பாத்தி இந்த மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நெய்ஸாக மாவு மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை கூடவே இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. விஸ்கோவில் ஒரு ஸ்பூன் வச்சு இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க. அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப ஈஸி, 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. இதை வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 4-5 போல் முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 5-6 போல் திராட்சை பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இந்த திராட்சைலாம் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கும் போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. முட்டை வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது. கொஞ்சம் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கணும். ரொம்ப கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வேகக்கூடாது. முட்டை வந்து நல்ல சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். முட்டை லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம சப்பாத்தி ஆட் பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாக இருக்கும் போதே நம்ம சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேக விட்டு கிறிஸ்பி ஆக்கிடாதீங்க. அப்போ வந்து அதோட டேஸ்ட்டு சுத்தமாக மாறிடும். முட்டை ஜஸ்ட் இந்த வெந்து வந்து அப்படின்னா போதும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா கலந்து கொடுங்க. அப்போ தான் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். முட்டை ஒரு வேளை அதிகமாக வெந்துருச்சு அப்படின்னா சப்பாத்தி கூட ஒன்றா சேர்ந்து வராது. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். அதனால் முட்டை வந்து ரொம்ப வெந்துடாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் தான் இதில் வந்து நீங்கள் கவனமாக செய்யணும். இப்போ சப்பாத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பவுலில் போட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் டிஃபன் மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு இல்லை. சப்பாத்தி சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரெஷ்ஷான சப்பாத்திலையுமே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.